ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி மதியம் தான் ஸ்கூலு, 10th எக்ஸாம் இருக்கிறனால சரி அப்படின்ட்டு மாடி கொஞ்சம் வந்து கீழே வந்து நம்ம நிறைய மணத்தக்காளி பறித்தோமா, சரி அப்புறம் மேலே உள்ளதையும் பறிச்சிட்டோம்னாக்க நமக்கு கொஞ்சம் வத்தல் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஏற்கனவே போட்ட வத்தல் நல்லா ஒரு அரை டப்பா வந்திருக்குங்க. இன்னும் கொஞ்சம் போட்டு ஒரு டப்பா வந்துச்சுன்னா 2 வருஷத்துக்கு நமக்கு வத்தல் பிரச்சனையே இல்லைங்க. ஒரு வருஷம் போடுற மணத்தக்காளி செடி 2 வருஷத்துக்கு வத்தல் வந்துடும் போல், அவ்வளோ அது வருது. இத்தனைக்கு நம்ம போட்டு வளர்க்கலைங்க, தன்னால் வளருதா, அதுக்கே அவ்வளோ இருக்குது. எவ்வளோ இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். அந்த வத்தலை சுக்கா காய வச்சு அன்றைக்கி நல்ல மழையில் நனைஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் திருப்பி நல்லா அதுக்கு உப்பு போட்டு திருப்பி அதை ஊற வச்சு காய வச்சு அப்புறம் நல்லா சுக்கா காய்ஞ்சதுக்கப்புறம் எடுத்து டப்பாவில் போட்டுட்டேன். சரி பறிச்சிட்டு காமிக்கவா? ஒரே ஒரு கிளையில தாங்க பறிச்சிருக்கேன், அதுவே வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் அது ஏகப்பட்ட கிளைகளில் கிடக்குது. அது போக அந்த பக்கம் வேறு ஒரு செடி இருக்குது பாருங்கள், வேறு அதில் வேறு இருக்குது. ஸோ ஒரே நாளில் பறிக்க முடியாது. தொடர்ந்து டெய்லி ஒரு 2-3 நாள் தொடர்ந்து பறிச்சிட்டே இருந்தோன்னா முடிச்சிருவேன் நான். ஓகே, அதனால் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி மணத்தக்காளி கீரை போட்டிங்கன்னா வத்தல் எடுத்து சேமித்து வச்சுக்கோங்க. 1 இயருக்கு தாராளமாக வரும். வாரம் ஒரு நாள் வச்சிங்கன்னா கூட. ரொம்பவே மெடிசினல் வேல்யூ உள்ளது மட்டும் கிடையாதுங்க. கடையில் இது வந்து அவ்வளோ காஸ்ட்லிங்க. 50 வந்து 60 ரூபாயோ என்னமோ நினைக்கிறேன். பயங்கர காஸ்ட்லியாக விற்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக வளர்த்து ஈஸியாக நம்ம வத்தலும் போடக்கூடிய ஒரு விஷயங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? பாய்மா.